வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது செய்யாறு தொகுதி. ஆனா இது ஒரு தேர்தல் போட்டி பற்றிய அலசல் மட்டும் கிடையாது. இது மக்களோட குரல், அவங்களோட தேவைகள், இதெல்லாம் எப்படி ஒரு ஆளுகைக்கான செயல் திட்டமா மாறுதுங்கிறத பத்தின ஒரு ஆழமான பார்வை. வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்க்காம மக்களோட வாழ்க்கைக்குள்ள போய் அவங்க நம்பிக்கையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். சரி, நம்மளோட பார்வை எப்படி இருக்க போகுது? முதல்ல செய்யாறு மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அரசியல் களத்துல என்ன நடக்குதுன்னு எண்கள் மூலமா பார்ப்போம். மக்கள் தீர்ப்பு ஏன் இப்படி அமைஞ்சதுன்னு ஆராய்வோம். அதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஆளுகைக்கான திட்டத்தை வகுத்து நம்பிக்கையை எப்படி திரும்ப கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். கடைசியா தேர்தலுக்கு அப்புறம் உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்னு யோசிப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயறதுக்கு முன்னாடி நாம அதோட ஆணிவேரை பார்க்கணும். செய்யாறைய பொறுத்த வரைக்கும் அந்த ஆணிவேர் அங்க இருக்கிற மண்ணும் மக்களும் தான். நம்பர்ஸையும் தேர்தல் முடிவுகளையும் பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க அங்க மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களோட உண்மையான தேவை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா அரசியலும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ நீங்க பார்க்கறது தான் தமிழ்நாட்டு வரைபடத்துல செய்யாறு தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு. எல்லா அரசியலும் உள்ளூர் சார்ந்ததுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நிலத்தை, இந்த மண்ணை முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறது தான். இது வெறும் ஒரு இடம் கிடையாதுங்க. பல தலைமுறை மக்களோட வாழ்க்கையையும் கலாச்சாரத்தையும் வடிவமைச்ச ஒரு மண்ணு. இந்த ஒரு நம்பர் 85%. இது சிஆரோட மொத்த கதையையும் ஒரே வரியில சொல்லிரும். ஆமாங்க, 85% கிராமப்புறம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க பொருளாதாரம், பண்பாடு, ரோஜ் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே நிலத்தோடையும் விவசாயத்தோடையும் சேர்ந்ததுதான். விவசாயம் இங்க வெறும் தொழில் இல்ல, அது அவங்களோட வாழ்க்கை முறை. கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் மேல வாக்காளர்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு தேர்தல் முடிவு இத்தனை லட்சம் மக்களோட வாழ்க்கையை நேரடியா பாதிக்குது. இங்க விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் வெறும் ஒரு நம்பர் கிடையாது. அது ஒரு குடும்பத்தோட எதிர்காலம், ஒரு விவசாயியோட நம்பிக்கை, ஒரு இளைஞனோட கனவு. சரி, இப்போ செய்யாரோட சமூக அமைப்பை பார்ப்போம். வன்னியர்கள் கிட்டத்தட்ட 38%, ஆடி திராவிடர்கள் 25% இருக்காங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்கவங்க தேவைகள், குறைகள் இருக்கு. இதுதான் இங்க அரசியலோட போக்கையே தீர்மானிக்குது. குறிப்பா இந்த 2 பெரிய சமூகங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறது தான் இங்க அரசியலோட மையப்புள்ளியா இருக்கு. எங்க ஓட்டு கட்சிக்காக இல்ல, தண்ணிக்காக நாங்க பண்ற பிரார்த்தனை. இந்த ஒரு வரி போதும் செய்யாறு மக்களோட, குறிப்பா விவசாயிகளோட ஒட்டுமொத்த வேதனையும் இது சொல்லிரும். தலைமுறையா தொடர்ற தண்ணீர் பஞ்சம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வெறும் தேர்தல் வாக்குறுதி இல்லைங்க. அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கும் செய்யற ஒரு பிரார்த்தனை. இதுவரைக்கும் மக்களோட உணர்வுகளை பார்த்தோம். இப்போ அந்த உணர்வுகள், அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் எப்படி வாக்குப்பெட்டியில எண்களா மாறுதுன்னு பார்ப்போம். ஏன்னா டேட்டா பொய் சொல்லாது. அது மக்களோட மனசை நமக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டும். இங்க பாருங்க, 2016 தேர்தல் முடிவு அதிமுக ஜெயிக்குது. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல திமுக 12,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. என்ன நடந்தது இந்த 5 வருஷத்துல? இந்த எண்கள் நமக்கு என்ன சொல்லுது? வாக்காளர்களோட மனசுல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இது வெறும் ஜெயிச்சது தோத்ததுங்கிற விஷயம் இல்ல. இது வாக்காளர்கள் சொல்ற ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். வாக்குப்பதிவு சதவீதம் 2016ல 84.67%. ஆனா 2021ல 82.52%. கிட்டத்தட்ட 2% குறைஞ்சிருக்கு. பார்க்க சின்ன நம்பரா தெரியலாம், ஆனா இதுல ஆயிரக்கணக்கான வாக்குகள் இருக்கு. ஏன் இந்த சரிவு? மக்களோட ஆர்வம் குறைஞ்சு போச்சா, இல்ல இது ஒருவித அதிருப்தியோட வெளிப்பாடா? இதை நாம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்ப இருக்கிற எம்எல்ஏவோட நிலவரத்தை பார்த்தா, ஒரு பக்கம் அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், கட்சி பலமா இருக்கு, இதெல்லாம் அவருக்கு பிளஸ் பாயிண்ட். ஆனா இன்னொரு பக்கம் பல திட்டங்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படாம இருக்கு, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறல, சில வழக்குகள் நிலுவையில இருக்கு, இதெல்லாம் மைனஸ். இதுதான் கலை யதார்த்தம். நாம இங்க ஒரு தனிநபரை பத்தி பேசல, ஒரு பதவியில இருக்கிறவர் பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தான் பாக்குறோம். இந்த எல்லா எண்களுக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு வாக்காளரோட கண்ணியத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்குது. தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு பொறுப்போட பேசுறது தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்க மக்கள் கையில இருக்கிற முக்கியமான கருவி. இது நம்ம உரிமை மட்டும் இல்ல, கடமையும் கூட. சரி, மக்கள் தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் என்ன நடந்ததுன்னு சொல்லிருச்சு, ஆனா நாம ஏன் அப்படி நடந்ததுங்கிற கேள்விக்கு பதில் தேட போறோம். இந்த அட்டவணையை பாருங்க. இதுதான் நம்பிக்கைக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளி. ஒரு பக்கம் நதிநீர் இணைப்பு திட்டம், ரோடு போடுறதுன்னு பெரிய பெரிய வாக்குறுதிகள், இன்னொரு பக்கம் அதோட தற்போதைய நிலை, நிலுவையில் உள்ளது, பராமரிப்பு இல்லைன்னு இருக்கு. இந்த இடைவெளி தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனசுல அதிருப்தியை வளர்க்குது. மக்களோட கோபம் எங்கெல்லாம் குவிஞ்சிருக்குன்னு பார்த்தா 3 முக்கியமான விஷயங்கள்.
1 நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், குறிப்பா தண்ணி, ரோடு திட்டங்கள். 2 நலத்திட்ட உதவிகள் சரியானவங்களுக்கு போய் சேராதது. 3 இளைஞர்கள் மத்தியில வன்முறை அதிகரிக்குதுங்கிற ஒரு பயம். இது 3ம் சேர்ந்துதான் ஆளுங்க கட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்குது. இங்க நலத்திட்ட சோர்வுன்னு ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, மக்களுக்கு தண்ணி, வேலை, ரோடு மாதிரியான அடிப்படை வசதிகள் கிடைக்காதப்போ நீங்க எவ்வளவு இலவச திட்டங்களை கொடுத்தாலும் அவங்க அதை நம்ப தயாரா இல்ல. ஏன்னா மக்கள் இப்போ வெறும் மானியங்களை எதிர்பார்க்கல, உண்மையான வளர்ச்சி எதிர்பார்க்கறாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நாம பிரச்சனைகளையும் அதுக்கான காரணங்களையும் பார்த்தோம். இனி இதுக்கெல்லாம் தீர்வு என்னங்கிறத பார்ப்போம். வெறும் பேச்சா இல்லாம செயல்படுத்தக்கூடிய டேட்டா அடிப்படையிலான ஒரு தெளிவான திட்டத்தை நோக்கி போவோம். இது வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் லிஸ்ட் கிடையாது. இது ஒரு 3 அம்ச திட்டம். அதாவது ஆளுகையின் மீது மக்கள் வைக்கிற நம்பிக்கைக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்க போகுதுங்கிறதுக்கான திட்டம். 1 நீர் பாதுகாப்பு, 2 வேலைவாய்ப்பு, 3 நவீன உள்கட்டமைப்பு. இந்த 3ல கவனம் செலுத்தினா மட்டும்தான் உண்மையான முன்னேற்றம் வரும். தென்பெண்ணையாறு செய்யாறு நதிநீர் இணைப்பு திட்டம். இதுக்கு தேவையான முதலீடு 390 கோடி ரூபாய். இத ஒரு செலவா பார்க்கவே கூடாது. இது செய்யாரோட எதிர்காலத்துக்காக, அங்க இருக்கிற விவசாயிகளோட வாழ்க்கைக்காக செய்யப்படுற ஒரு மிக முக்கியமான முதலீடு. சரி, அந்த முதலீட்டுக்கு என்ன பலன்? உடனடியா 9000 ஏக்கருக்கு மேல விவசாய நிலம் பாசன வசதி பெறும். யோசிச்சு பாருங்க, இது வறட்சியா மட்டும் போக்காது, ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதுதான் வளர்ச்சி. அடுத்து வேலை வாய்ப்பு. ஸ்விங் ஸ்டெட்டர் மாதிரி புதிய தொழிற்சாலைகள் வரும்போது குறைந்தது 1000 பேருக்கு நேரடியா வேலை கிடைக்கும். இது அந்த பகுதி இளைஞர்களோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல அடித்தளமா அமையும். ஒரு சூப்பரான பிளான் இருந்தா மட்டும் போதாது. அத மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க மனசுல மறுபடியும் நம்பிக்கையை உருவாக்கணும். சரி, இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது, எப்படி வாக்குச்சாவடி வரைக்கும் கொண்டு போறதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, ஒரு 30 நாள் செயல் திட்டம். முதல் நாள்ல பூத் வாரியா சர்வே எடுக்கிறதுல ஆரம்பிச்சு 30வது நாள்ல 24 மணி நேரமும் குறைகளை கேட்கிற ஒரு ஹாட்லைன் ஆரம்பிக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் தெளிவா திட்டமிடப்பட்டிருக்கு. இது சும்மா பேச்சுக்கு இல்ல, செயலுக்கான திட்டம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. எல்லார்கிட்டயும் பேசணும், ஆனா எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாக்குறுதியா அள்ளி வீச முடியாது. அப்படி செஞ்சா நம்பகத்தன்மை போயிடும். அப்போ எப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கிட்டையும் அவங்களுக்கு புரியற மாதிரி உண்மையா பேசுறது? அதுக்கு பதில் இதுதான். ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கவலையும் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். உதாரணமா, வன்னியர் சமூகத்துக்கிட்ட அவங்களோட அதிகார பகிர்வு பத்தி பேசலாம். பட்டியலின மக்கள்கிட்ட நலத்திட்டங்கள் தொடரும், நில உரிமை பத்தி பேசலாம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, இப்படி ஒவ்வொருத்தரோட தேவைக்கேற்ப பேசுறது தான் புத்திசாலித்தனம். நாம இப்போ டேட்டாவை வச்சு அரசியல் பண்ற காலத்துல இருக்கோம். ஆனா இதுல ஒரு முக்கியமான அறநெறி இருக்கு. இந்தியாவின் டிபிபிடி சட்டப்படி ஒரு குடிமகனோட தனிப்பட்ட தகவல்களை அவரோட அனுமதியோட தான் பயன்படுத்தணும். இது வெறும் சட்டம் மட்டும் இல்ல, இந்த டிஜிட்டல் உலகத்துல மக்களுக்கும் தலைவருக்கும் நடுவுல நம்பிக்கையை உருவாக்க இதுதான் அடித்தளம். சரி, இப்போ நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குவோம். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் அரசியல் அதிகாரத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? தேர்தல்ங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம்தான். மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு 5 வருஷம் ஒப்பந்தத்தோட தொடக்கம். ஜெயிச்ச உடனே வேலை முடிஞ்சிடல, அப்பதான் உண்மையான வேலையை ஆரம்பிக்குது. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இதை முடிப்போம். எந்த ஒரு தலைவரும் தன்னைத்தானே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. நீங்க அடுத்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்குறீங்களா, இல்ல அடுத்த தலைமுறை நல்லா வாழ்றதுக்கான ஒரு ஆளுகையை உருவாக்குறீங்களா? இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுதான் ஒரு தலைவரோட உண்மையான நோக்கத்தை தீர்மானிக்கும். நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கத்துடன் பணியாற்றுவோம்.